வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு நுவரேலியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து பஹ்ரைன் போகணும் நாளைக்கு. இப்போ போகிற வழியில் இந்த ஏரியாலாம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது. இங்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் எங்கே போகிறது என்னன்னு தெரியல. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அதே மாதிரி குதிரை ரேஸ் நடக்கிற இடம்லாம் இருக்குது. இந்த இடம்லாம் அந்த குதிரை ரேஸ் நடக்கிற இடம் தான். இதை வந்து நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்குறேன். நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அந்த குதிரை ரேஸ் நடக்கிற இடத்த கம்ப்ளீட்டாக அதோட ஹிஸ்டரியோட அதோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இதை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரியா. இதோட ஃபுல் டீட்டெயிலு கண்டிப்பாக தனி வீடியோவாக நான் அடுத்த வீடியோ தர்றேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ நுரேலியா பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டேங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டையும் சுற்றி காமிக்கிறேன். இங்கே எங்கெல்லாம் பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும், இங்கே பல பஸ்ஸுகள் இருக்கும். அந்த நாட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, அங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை சுற்றி காமிக்கிறேன். அதோட டீட்டெயிலும் சொல்கிறேன். இதுதான் பஸ் ஸ்டாண்டோட நுழைவு வாயில். நான் இப்போ உள்ளே வர்றேங்க. ஆனால் நானும் பல நாட்டுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் அங்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு முன்னேற்றமாக தெரியலை. ஆனால் ஸ்ரீலங்காவில் நான் எல்லா ஏரியாவும் சுற்றியிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த நுரேலியா பஸ் ஸ்டாண்டு தான் ரொம்ப பிஸியான ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால இங்கே டெய்லி இங்கே வருவாங்க. வீக்கெண்டில், அதாவது சனி ஞாயிறில் ரொம்ப மக்களை இங்கே பார்க்க முடியும். அதனால் ஒரு பிஸியான ஒரு ஏரியா தான் நுரேலியா. ஒரு வியாபார தலமாகவும் இருக்குது பாருங்கள். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா. இந்த மாதிரி இவ்வளோ பஸ்ஸு வந்துட்டு நான் எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே பார்க்கல ஸ்ரீலங்காவில். இங்கே வந்துட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு எந்த பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஆனால் பஸ்ஸெல்லாம் வந்துட்டு ரொம்ப பழசு தான். கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப பின்னோக்கி தான் இருக்குது இங்கே உள்ள பஸ்ஸெல்லாம். ஆனால் சில பஸ்ஸில் ஏசி கோச்செலாம் இருக்குது. ஆனால் பழைய பஸ்ஸு தான் அது. நுரேலியா பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு ஸ்ரீலங்கா மொத்தம் நீங்கள் போக முடியுங்க. இங்கே வந்துட்டு கொழும்புக்கு போகலாம், யாழ்ப்பாணம் போகலாம், திரிகோணமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது, ராம்போட ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. இங்கே இருந்து கண்டிக்கு, கதிர்காமத்துக்கெல்லாம் பஸ் இருக்குங்க. அதனால் நுரேலியா வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போக முடியும். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் விக்டோரியா பார்க்கு, ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டனு, கிரிகோரி பார்க்கு, இங்கே உள்ள ரேஸ் கோர்ஸு, இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மிகவும் பழமையான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்குது, வணிக வளாகங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா விதமான பொருளும் இங்கே வாங்க முடியும். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் கடைகள்லாம் இங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது, சாப்பாட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. இங்கே வந்துட்டு பஸ்ஸு பிடிச்சி எந்த ஏரியாவுக்கு போகணும்னாலும் ஒரு பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு அன்பான ஒரு மக்கள், அழகான ஒரு மக்கள். இது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற உணர்வே இல்லைங்க. எங்கே பார்த்தாலுமே அதிகப்படியாக தமிழ் மக்கள் தான் நிறைய பார்க்க முடிஞ்சிருச்சு. எனக்கு நுரேலியா விட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்லைங்க. இங்கே வந்து 2-3 நாள் தங்கியிருந்தேன். நீங்கள் 1 மாதம் தங்கியிருந்தாலுமே பத்தாதுங்க அந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியா. நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நுரேலியாவுக்கு வர பாருங்கள். அதாவது தெரியுது பாருங்கள், அதுதான் ரொம்ப பழமையான ஒரு போஸ்ட் ஆஃபீஸு. நான் அதுவும் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருந்தேன். ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்துட்டு பஸ் பிடிச்சி ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்கே ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள டீ எஸ்டேட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு நான் கொழும்பு போகிறேங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டேன்னு சொல்லி என்னோடய சேனலை பார்க்க சொல்லுங்கள். உங்களோட ஆதரவில் தான் மென்மேலும் வளர முடியுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.